பெங்களூரு, ஜனவரி 3, 2026. இரவு 10:15 மணி. குளிர்காலத்தின் அமைதி ராமமூர்த்தி நகரை சூழ்ந்திருந்தது. அந்த 14 மாடி அடுக்குமாடி குடியிருப்பில் எல்லோரும் தங்கள் வீடுகளில் உறங்கச் சென்று கொண்டிருந்த நேரம். ஆனால் அந்த அமைதி ஒரு பயங்கரமான சத்தத்தால் கலைந்தது. திடீரென 14வது மாடியிலிருந்து கரும்புகை வெளியேறத் தொடங்கியது. தீயின் நாக்குகள் ஜன்னல் வழியாக வெளியே சீறின. அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து கதவை உடைத்து உள்ளே சென்றபோது அங்கே காத்திருந்தது ஒரு கொடூரமான காட்சி. பெட்ரூமில் 34 வயது சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஷர்மிளாவின் உடல் கருகிய நிலையில் தரையில் கிடந்தது. முதல் பார்வையில் இது ஒரு எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்கியூட் விபத்து என்றே எல்லோரும் நம்பினார்கள். பாவம், தூங்கும்போது தீப்பிடித்திருக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த அறையை உற்று கவனித்த போலீசாருக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுத்தலாக இருந்தது. பொதுவாக ஒரு வீட்டில் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டால் தீ சுவிட்ச் போர்டிலிருந்தோ அல்லது ஏசி மிஷினிலிருந்தோ பரவியிருக்க வேண்டும். அந்த அறையின் சுவர்கள் கருகியிருக்க வேண்டும். ஆனால் இங்கே விசித்திரமாக அறையின் மற்ற பொருட்கள் எல்லாம் பத்திரமாக இருந்தன. தீ ஷர்மிளாவின் உடலைச் சுற்றியுள்ள துணிகளிலிருந்து மட்டுமே தொடங்கியிருந்தது. இது விபத்தல்ல, இது ஒரு நாடகம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தபோது அந்த சந்தேகம் உண்மையானது. ரிப்போர்ட் மருத்துவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஷர்மிளாவின் நுரையீரலில் புகை இல்லை. அதாவது தீ பற்றும்போது அவர் உயிருடன் இல்லை. அவர் தீயினால் இறக்கவில்லை. அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு மூச்சு திணறி முன்பே கொல்லப்பட்டிருந்தார். யாரோ ஒரு கொடூரமான மனிதன் ஷர்மிளாவை கொன்றுவிட்டு தடயங்களை அழிக்க அதை ஒரு விபத்து போல மாற்ற வீட்டை கொளுத்தியிருக்கிறான். இப்போது டாக்டர் சிவா களமிறங்குகிறார். இது ஒரு திட்டமிட்ட கொலை. ஆனால் கொலையாளி யார்? ஷர்மிளாவின் மொபைல் போன் அந்த வீட்டில் இல்லை. அவருடைய அபார்ட்மெண்ட் சிசிடிவி பதிவுகளை மணிக்கணக்கில் ஆய்வு செய்தார்கள். ஆனால் அந்த அபார்ட்மெண்ட்டிற்கு வெளியே இருந்து அந்நியர்கள் யாரும் உள்ளே வரவில்லை என்பது உறுதியானது. லிஃப்ட் கேமராவிலும் யாரும் இல்லை. படிக்கட்டுகளிலும் யாரும் இல்லை. டாக்டர் சிவாவிற்கு பொறி தட்டியது. கொலையாளி வெளியாட்கள் இல்லை. அவன் உள்ளேயேதான் இருக்கிறான். ஷர்மிளாவின் வீட்டை மீண்டும் ஒரு முறை அங்குலமாக சோதித்தார்கள். அப்போதுதான் அந்த துப்பு கிடைத்தது. படுக்கை அறையில் இருந்த ஸ்லைடிங் விண்டோ லேசாக திறந்திருந்தது. அதுவும் உள்பக்கமாக அல்ல, வெளிப்பக்கமாக லேசான கீறல்கள் இருந்தன. டாக்டர் சிவா ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார். பக்கத்து வீட்டு பால்கனி வெறும் 2 அடி தூரத்தில் இருந்தது. கொலையாளி கதவு வழியாக வரவில்லை. அவன் பக்கத்து வீட்டு பால்கனி வழியாக சிலந்தி போல ஊர்ந்து உள்ளே வந்திருக்கிறான். விசாரணை வளையம் பக்கத்து வீட்டை நோக்கி திரும்பியது. அங்கே இருந்தது ஒரு 18 வயது கல்லூரி மாணவன். பெயர் கர்னல் குரை. பார்க்க மிகவும் அமைதியான பையன் போல தெரிந்தான். ஆனால் போலீசாரின் கிடுக்கிப்பிடி விசாரணையில் அவன் முன்னுக்கு பின் முரணாக பேசத் தொடங்கினான். ஷர்மிளாவின் மொபைல் போனின் சிக்னலை ட்ராக் செய்தபோது அது கர்னல் குரை இருக்கும் அதே லொகேஷனை காட்டியது. அவன் வசமாக சிக்கிக்கொண்டான். கடைசியில் உண்மையை ஒப்புக்கொண்டான். அன்று இரவு ஷர்மிளா வீட்டில் தனியாக இருப்பதை அவன் கவனித்திருக்கிறான். பால்கனி வழியாக குதித்து உள்ளே நுழைந்தான். தவறான எண்ணத்துடன் ஷர்மிளாவிடம் நெருங்கியபோது அந்த பெண் சிங்கம் போல எதிர்த்து போராடியிருக்கிறார். அந்த ஆத்திரத்தில் தான் மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில் அவன் ஷர்மிளாவின் மூக்கையும் வாயையும் அழுத்தி பிடித்து அவரை கொன்றான். செய்த பாவத்தை மறைக்க அந்த பெண்ணின் துணிகளையே குதித்து வைத்து தீயிட்டுவிட்டு மொபைலை தூக்கிக் கொண்டு தன் வீட்டிற்கு சென்றிருக்கிறான். 800 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஷர்மிளாவின் குடும்பத்திற்கு இந்த செய்தி ஒரு பேரிடியாக இறங்கியது. படித்து வேலைக்கு சென்று தனி ஒரு பெண்ணாக வாழ்ந்தவரின் கனவுகள் ஒரு 18 வயது பையனின் வக்ரபுத்தியால் எரிந்து சாம்பலானது. பக்கத்து வீட்டுக்காரன்தானே, தம்பி போன்றவன்தானே என்ற நம்பிக்கையே ஆபத்தாக முடியும் என்பதற்கு இந்த பெங்களூரு வழக்கு ஒரு இரத்த சரித்திரம். இது உங்கள் நாயர் ஸ்டோரி டெல்லர். கதவுகள் பூட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் எச்சரிக்கை உணர்வு எப்போதும் திறந்தே இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.